மேம் சொல்லுமா. பேஷண்ட் பேர் சிவபாக்கியம் மேம். ஈரோட்லேருந்து கால் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வயசு 55ங்க மேம். அவங்களுக்கு வந்து கால் முட்டிக்கு பின்னாடி வலி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மேம். கால் நீட்ட முடியல, மடக்க முடியல, ரொம்ப பெயினாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மேம். டாய்லெட்டில் உட்காந்து எந்திரிக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேம். எந்திரிச்சாலும் உடனே நடக்க முடியாது, ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு தான் நடக்கவே முடியுது ஃப்ரீயாகவே அப்படின்னு சொல்கிறாங்க மேம். அதுக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணி டேப்லெட் போட்டுட்ருக்காங்களா மேம். டேப்லெட் போடும்போது கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குது, மறுபடியும் அந்த பெயின் வந்துடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேம். அந்த ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு 3 மாதமாக இருக்குங்களா மேம். இப்போ இந்த 2 வாரமாக ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, வலி தாங்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேம். அந்த வலி வரும்போது இப்போது நைட்டில் வந்து யூரின் வந்து இந்த 2 வாரமாக அடிக்கடி போயிட்டுருக்காங்களா மேம். ஒரு 4-5 வாட்டி யூரின் நைட்டில் போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேம். அது எதனால் வந்திருக்கு அப்படின்னு கேட்டு நம்ம அக்குபஞ்சரில் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க மேம். அது கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணுறது எப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க மேம். கட்டாயம் பண்ணலாமா. முழங்காலோட பின்பகுதி, முழங்கால நம்ம மடித்து நடக்க முயற்சி பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த லொக்கேஷனோட எக்ஸாக்ட் பின்பகுதி, அதாவது முழங்காலோட எக்ஸாக்ட் பின்பகுதியில் வலி, ஸ்டிஃப்னஸ், கடுமையான பெயின் உங்களுக்கு இருந்துச்சு, காலை ஊன முடியலன்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா? முழுசாக இந்த பதிவை பாருங்கள். எல்லா பதிவுலேயும் ஒரு விஷயத்தை தான் திரும்ப திரும்ப உங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். எதை பற்றி? பேஷண்ட் நீங்கள் சொல்லக்கூடிய எந்த விஷயத்தையும், எனக்கு கஷ்டமாக இருக்குது, சிரமமாக இருக்குது, வலிக்குது, நான் நார்மலாக இல்லை, இது சிரமம் அது சிரமம்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அது எதுவுமே வியாதி இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா? வித்தியாசமாக இருக்குல்ல, அதுதாங்க உண்மை. அதனால தான் நீங்கள் அந்த வியாதி எங்கே பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்களோ அங்கே தான் தீர்வு இருக்குதுன்னு நீங்கள் அதை சரி பண்ண முயற்சி பண்ணுறதுனால தான் அது சரியாகாமல் கண்ட்ரோலிங் ப்ராசஸ்லேயே இருந்துகிட்ருக்கு. அப்போ நம்ம என்ன தான் பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்களா? திருக்குறள்லேயே இருக்குங்க, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல். அதாவது பிரச்சனை இருக்குது, பிரச்சனையோட ஆணிவேருக்கு போ, அதை கண்டுபிடிச்சி அந்த ஆணிவேர்லேருந்து அதை சரி பண்ண முயற்சி பண்ணு. இதுதான் அந்த குறளோட பொருள். இப்போ நாங்கள் அக்குபஞ்சரில் அதை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி கண்டுபிடிக்கிறோம்னு கேட்டிங்கன்னா, பிரச்சனையை உங்கள் பாடி உங்களுக்கு சொல்லுது. அதாவது உதாரணத்துக்கு இன்றைக்கான டாபிக் அந்த முழங்காலோட பின்பகுதியில் வலிக்குது. இப்போ இந்த பிரச்சனைக்கு உள்ளுறுப்பு என்ன ரூட் காஸாக இருக்கக்கூடும்னு கேட்டால் சிறுநீர் பை, அது சம்மந்தமான சிம்டம்ஸோடு சேர்ந்து இருக்கும். சிலதெல்லாம் நீங்கள் அதாவது பேஷண்ட் ஒரு விஷயம் சொன்னாங்க, ரீசன்ட் டைமில் யூரின் அடிக்கடி போகுது. அது மட்டும் இல்லைங்க, யூரின் அடிக்கடி போகாமல் ரொம்ப லாங் டேர்மில் இருக்கும், அல்லது எரிச்சலாக இருக்கும், அடிக்கடி கம்மியாக போகிற மாதிரி இருக்கும், சொட்டு சொட்டாக போகிற மாதிரி இருக்கும், இடுப்பு வலி இருக்கும், பர்னிங் சென்சேஷன்ஸ் இருக்கும், பெண்களாக இருந்தால் ஒயிட் டிஸ்சார்ஜஸ் இருக்கும், கர்ப்பப்பையில் பிரச்சனைகள் இருக்கும். இப்போ இதில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு பொருந்தும். இதுதான் உங்களோட